விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறார்களா நம்ம சந்தானம் அவர்கள்? இதனால் ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. இதுக்கு மேல சந்தானத்தை நிறைய காமெடி திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கமிட்மெண்ட்ஸும் சந்தானம் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது உறுதியும் ஆகிவிட்டது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது சந்தானம் ரசிகர்களுக்கு. அதாவது மதகஜராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா சந்தானம் அவர்களோட காமெடியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மீண்டும் சந்தானம் அவர்கள் காமெடி கதாபாத்திரத்தில் செகண்ட் ஹீரோ சப்ஜெக்டில் நடித்தால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும். ஸோ அதனால் மீண்டும் சந்தானம் அவர்கள் காமெடி பண்ண வேண்டும் அப்படி சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக கோரிக்கை மேலே கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்ட சந்தானம் அவர்கள் மீண்டும் காமெடி ட்ராக்ல இறங்க போகிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ படங்கள் நடித்து கொண்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இப்போ ஆர்யா கூட ஒரு படத்தை சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட்ல. ஆனால் ஆர்யா அவர்கள் கூட நடிக்காம இப்போ ஜெயம் ரவி கூட இன்னொரு திரைப்படத்தை கமிட் பண்ணி நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா விஷால் கூடியும் ஒரு காமெடி கதாபாத்திரத்திலிருந்து நம்ம சந்தானம் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி 2-3 காமெடி கதாபாத்திரத்திலிருந்து சந்தானம் அவர்கள் கமிட் ஆகி இருக்காங்களாம். மீண்டும் ஒரு பழைய சந்தானத்தை நம்ம திரையில பார்த்து ரசிக்க போகிறோம். செமையா கொண்டாட போகிறோம். ஆனால் இது பழசு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு காமெடி நடிகர் 10 வருஷம் நிலைத்திருப்பது ஒரு கடினமான விஷயம். ஸோ சந்தானம் அவர்கள் இத்தனை நாள் நிலைத்து இருக்காங்க. ஹீரோவை போயிட்டு மீண்டும் காமெடினா கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்